உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. இருளில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே சுடத்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைவிட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் கொண்டு வாழும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்திய காலமெல்லாம் காத்திருக்கும் அன்னையே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலியில் நாம் அனைவரும் தகுதியுடன் பங்கெடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவாள் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால
திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் படிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழுகுவாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளையை போற்றியவாறு அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழுகுவாயில் அருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறை வசனங்கள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் திருநிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோபா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாகினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார்.
அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களுள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேமிலிருந்து எம்மாவூசிற்கு 2 சீடர்கள் செல்கிறார்கள். எருசலேமிலிருந்து வெளியே செல்வது என்பது ஒரு துன்பத்திலிருந்து தப்பி ஓடுவது அதற்கு சமம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதேபோல எருசலேமுக்கு பயணம் என்று சொன்னால் அந்த துன்பத்திலே பங்கெடுக்கப் போகிறது என்பது அர்த்தம் என்று சொல்வார்கள். எம்மாவூஸ் சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய அந்த பெண்களின் அறிக்கை, அது நம்புவதா இல்லையா என்ற சந்தேகங்கள் எழுகிறது. எனவே அவர்கள் எம்மாவூசுக்கு எருசலேமிலிருந்து வெளியிலே சென்றார்கள். அவர்கள் முக வாட்டத்தோடு இருந்தார்கள். காரணம், இந்த பெண்கள் சொல்வதை நம்புவதா அல்லது தலைமை குருக்கள் அவரை திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்று காவலர்கள் சொல்லியதாக சொல்வதை நம்புவதா என்ற ஒரு சோகத்தோடு, நாங்கள் நினைத்திருந்தோம் அவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அரசியல் ரீதியாக எங்களை விடுவிப்பார், எங்களுக்கு தலைமை தாங்குவார், அரசாள்வார் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தலைமை குருக்கள், மூப்பர்கள் அவரை சாவுக்கு கையளித்து விட்டார்கள். எனவே ஒரு நம்ப முடியாத சந்தேகம், அதே நேரத்தில் சந்தேகமும் அதிகம் பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் முக வாட்டத்தோடு செல்லுகிறார்கள். நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார், வழிப்போக்கரை போல நடந்து போகிறார், எல்லாவற்றையும் விளக்குகிறார். மறைநூலில் உள்ளது இப்படி இருக்கிறதே, நீங்கள் ஏன் நம்பவில்லை என்றெல்லாம் அவர் விளக்குகிறார். அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டு அதிலே மயங்கி போய் எங்களோடு தங்கும் என்று ஆண்டவரே என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களோடு தங்கும் என்று அவரை கேட்டிருப்பார்கள். ஆண்டவர் அவர்களோடு தங்கி அந்த அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அவருடைய ஆண்டவருடைய செயல்கள் அவரை வெளிப்படுத்துகிறது. அதிலே ஆற்றல் பெறுகிறார்கள். அதிலே ஆண்டவர் என்று கண்டுகொண்டவுடன் உடனடியாக இரவென்றும் பார்க்காமல் ஆண்டவர் மறைந்து போகிறார். அவர்கள் உண்மை புரிந்து கொள்கிறார்கள். உடனே இரவென்றும் பாராமல் மீண்டும் எருசலேமுக்கு பயணிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த அப்பம் பிற்குதல் அந்த விருந்திலே அவர்கள் சக்தி பெற்றிருக்க வேண்டும், ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் சந்தேகமாக தத்தளிக்கின்ற உணர்வு உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக உயிர்த்தார், அவரை நாமும் பார்த்தோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் பயணிக்கின்ற பொழுது அவர் எவ்வாறு அந்த விவிலியத்தை அருமையாக விளக்கம் கொடுத்தாரே, அதிலிருந்து அவர்கள் பற்றி எறிந்தார்கள், அவர்கள் உள்ளம் பற்றி எறிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் அந்த ஆண்டவரை நம்பிய மாத்திரத்திலே, உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற மாத்திரத்திலே அந்த அப்பம் விற்கும் அந்த செயலில் அவர்கள் சக்தியை பெறுகிறார்கள், ஆற்றலை பெறுகிறார்கள். எனவேதான் இரவோடு இரவாக திரும்பி எந்த எருசலேமிலிருந்து எங்களுக்கு இந்த துன்பம் வேண்டாம் என்று வெளியே போனார்களோ,
மீண்டும் அந்த எருசலேமுக்கு செல்கிறார்கள். அங்கே போய் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பேதுரு எப்படியெல்லாம் தொடக்க காலத்திலே ஆண்டவரை மறுதலித்தார், தத்தளித்து கொண்டிருந்தார். ஆனால் அதே பேதுரு இன்று இயேசுனுடைய சக்தியால் குணமளிக்கும் ஆற்றலை கொடுக்கிறார். அங்கிருந்த வெகு நாட்களாக அங்கே இருந்த முடக்குவாதமுடைய அந்த மாற்றுத்திறனாளிக்கு அவர் எங்கள் கைகளிலே ஒன்றுமில்லை, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னதோடு இல்லாமல் அவருடைய வலக்கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுகிறார். அவருடைய சொல்லும் செயலும் அங்கே அந்த மாற்றுத்திறனாளிக்கு வாழ்வை கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஹங்கேரி எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், உங்களுடைய பெட்டியை திறங்கள், அங்கே பொன்னோ பொருளோ பணமோ இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஒன்றுமே இல்லையா, கலங்காதீர்கள், நீங்கள் உங்கள் இதழை திறந்து புன்னகையை கொடுங்கள். எனவே கொடுப்பதில் தான் நாம் மாட்சி அடைகிறோம், அங்கேதான் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, குருமடத்தில் 9ஆம் வகுப்பிலேயே சேர்ந்து விட்டேன். 11ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது குருவானவர் எங்களுக்கு ஆண்டு தியானம் கொடுக்க வந்தார். அந்த குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த வசீகர வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு கண்களிலே கண்ணீர் வரும், கொப்பளித்து கொண்டு வரும், அந்த உணர்வு அதில் இருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கு புரியவில்லை, ஏன் இப்படி அழுகிறார் அப்படின்னு பார்த்தோம். பிறகு பெரிய குருமடத்திற்கு போனோம். அதே குருவானவர் எங்களுக்கு மெய்யியல் தலைவராக இருந்து எடுத்தார். அவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். நம்முடைய முன்னாள் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் எனக்கு 5 ஆண்டுகள் ஆன்ம குருவாகவும் இருந்தார். அப்பொழுது அதே குருவானவர் மீண்டும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அதே அந்த உணர்ச்சி பொங்க சொல்லுவார். அவரிடம் ஏன் இப்படி உங்களுக்கு நடக்கிறது என்று கேட்கலாம் என்றால் தயக்கம். ஒரு நாள் கேட்டதற்கு சிரித்து விட்டு பதில் சொல்லாமல் போய்விட்டார். ஆனால் மற்ற குருவானவர்கள் சொன்னார்கள், அவர் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் காவேரி கரையினுடைய அந்த பாலத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரும் நண்பரும், சின்ன பிள்ளைங்க 2 பேரும். அப்பொழுது எதிர்த்த விதமாக ஒரு வேன் வருகிறது. அதை இவர் முன் செல்லுகின்ற இவர் பார்க்கவில்லை. அவன் அருகிலே வந்த அந்த நண்பன் பார்த்து விட்டான். அந்த பையன் இவரை பிடித்து அந்த இழுத்து விட்டான், அவருடைய நண்பன். இவர் இந்த பாகம் தப்பித்து விட்டார். அந்த இழுத்ததில் இவருடைய கால் தடுமாறி அந்த வேனிலே அந்த நண்பன் அடிபட்டு விட்டான். 3-4 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து கடைசியாக இவர் அவரை பார்த்தது, கண்ணை எடுத்து பார்த்தார், பேச முடியவில்லை, இறந்து போய்விட்டார். இந்த ஒரு மாணவன்தான் குருவானவராக உருவாகி அந்த நிகழ்வு அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியவில்லை. என்னை தன்னுடைய உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றினார். இன்று நான் ஒரு குருவானவர். அப்பொழுது ஒவ்வொரு குருவும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது முன்னால் சிலுவை வைக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை அந்த சிலுவையில் இருக்க வேண்டும். அந்த திருப்பலியின் முக்கியமான பகுதியில் எதை கொண்டாடுகிறார்கள்? சிலுவையிலே இறைமகன் இயேசு தன்னை பலியாக்கி அந்த நிகழ்வைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். திருப்பலியிலே தன்னை பலியாக்கி, தன்னை உடைத்து, தன்னை சிதைத்து உணவாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த நிகழ்வைத்தான் நாம் இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுகிறோம். அப்பொழுது அந்த வசீகர வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த என்னுடைய நண்பனுடைய நினைவு, அவன் போட்ட பிச்சை நான் இன்று வாழ்கிறேன், அவன் கொடுத்த வாழ்வு இன்று நான் வாழ்கிறேன். ஆனால் அவன் என்னோடு இல்லை. தன் உயிரை கொடுத்து என்னை காத்த அந்த நண்பனுடைய உணர்வும், இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்காக தன்னை சிலுவையிலே பலியாக்கி அந்த உணர்வும் என்னை இவ்வாறு அந்த நேரத்திலே தூண்டுகிறது. என்னையும் அறியாமல் நான் செயல்படுகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று.
அந்த திருப்பலியை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த திருப்பலியின் வழியாக நமக்கு பல்வேறு வரங்களை கொடுக்கிறார். எனவே அந்த திருப்பலியில் அந்த கல்வாரி நிகழ்வு நமக்கு வர வேண்டும். அதுதான் நினைவாக நிகழ்த்தப்படுகிறது. எனவே இன்று இந்த எம்மாவு சீடர்கள் அவர்கள் விசுவாசத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தில் இருந்த சந்தேகம் நீங்கியது. ஆண்டவர் பால் அவர் உறுதியாக விசுவசித்தார்கள். உடனே அவர்கள் திரும்பி சென்றார்கள். அந்த அப்போஸ்தலருடைய அந்த குழுவிலே சேர்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அந்த அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்றார்கள். அவருடைய விசுவாசத்தில் உறுதியை பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரிலே ஒரு அனுபவத்தை பெறாவிட்டால் இப்படி சென்றிருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய உயிரையும் பலியாக்கினார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படியாக அந்த இயேசுடைய உயிர்ப்பிலே அவர்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும், உயிர்ப்பின் அனுபவத்தை பெற வேண்டும். அதை இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்று பேதுரும் யோவானும் இதோ எங்களிடம் இருக்கவற்றை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி குணமளித்தது போல நம் ஆண்டவர் நம்மை வெறுங்கையராய் படைக்கவில்லை. அந்த ஆற்றலையும் சக்தியையும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திருப்பலியிலிருந்து எப்படி அவர்கள் அப்பம் விற்கின்ற பொழுது உறுதிப்பட்டார்களோ, ஆண்டவரை கண்டு கொண்டார்களோ, அதே போன்று இன்று ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் திருவிருந்தில் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நமக்காக உயிர் விட்டார். அவர் வல்லவர், நல்லவர். அவர் நம்மை வழிநடத்துவார். நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். எனவே அந்த நம் வாழ்க்கை பயணத்தில் உயிர்த்து விட்டார் ஆண்டவர், நமக்கு இனிமே ஒரு தொந்தரவும் இல்லை, இனி நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று இல்லாமல் வாழ்க்கை பயணம் என்றால் துன்பங்கள் தொடரும். ஆனால் அந்த துன்பங்களை நாம் தள்ளிவிடாமல் அவற்றை தாண்டக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் தருகிறார். உயிர்த்த ஆண்டவர் தருகிறார். சாவை வென்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நம் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ துன்பங்களுக்காக வேண்டுதல் வைக்க இங்கு வந்திருப்பீர்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடவுள் நீக்குவார், போக்குவார். அன்னை வழியாக நம்மை நிறைவாக அந்த உயிர்த்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் உறுதிப்பட்டு செல்ல கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். அந்த எம்மாவு சீடர்களுக்கு எப்படி அவர்களை பயந்து கொண்டு துன்பத்திலிருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் வாருங்கள், நாங்கள் ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என்று உணரக்கூடிய அத்தகைய உணர்வு நம்மிடம் வேண்டும். நாம் வேண்டி வந்த அந்த வேண்டுதல் அனைத்தும் அன்னை வழியாக உயிர்த்த ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மை காப்பார். ஆமென். உகந்தபடியா என்னையே பார், இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பழிப்பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்பணிகள் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆவியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் ஒற்றுமையையும் அமைதியையும் மன மகிழ்வையும் மன நிறைவையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிறைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், இறையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நிறைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், இறையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நிறைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், இறையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருள் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக நீர் எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்த்துகீசிய மாலுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்